காசு என்ன டைம் பண்றது? நாம என்னைக்குமே காசுக்காக ஆடக்கூடாது. ஆமா. எப்படி சொல்ற? நண்பர்கள் அழைத்தார் என்று ஒரு நாளைக்கு ஆடிட்டா என்ன போச்சு? இப்போ ஃப்ரீயா இருக்காங்க. ஆமா. காசே வேணாங்க. வேண்டாம்பா. சரி, சாப்பாடு எப்படி போட்டாங்க? எந்த குறை சொல்ல முடியாது. அது போல போட்டா போதும், நாமளே ஆடிக்கலாம். சரி விடுங்க. எனக்கு இனிமேல் இந்த சாப்பாடு என்ன பண்றீங்கன்னா ஜாசூர் ஆகி கொடுங்க. எங்க ஒரே ரூபாய் கூட வேண்டாம், 1 ரூபாய் வேண்டாம். சரி, சம்பளம் இல்லாத பிரியா வேலை போடுற கூத்து இந்த மாதிரி வேண்டாம். சரியா? மாதம் ரெண்டா அம்மாஜி கூத்து அனுப்பலாம். உங்களுக்கு என்னத்துக்கு சம்பளம் வேண்டாம், 1 ரூபாய் வேணும். சாப்பாடு மட்டும் போட்ட போதும். வண்டிக்கு வந்து டீசல் ஊத்துங்க, பெட்ரோல் வேண்டாம். 10 லிட்டர் டீசல் பெட்ரோல் வேண்டாம். இன்ஜின் போட சீஸ் ஆயிடும். அதுக்கு தான். ஆமாம். சரி சாமி, உங்களோட அண்ணா பாருங்க 1 வருஷம் ஆடி போடுறோம். 1 வருஷம் ஆனா திருப்பி தீபாவளிக்கு ஒரு அம்மாஜிக்கு ஒரு கூத்தாடி போடுறோம். சரி, 13 கூத்தாகுது. நம்ம பசங்க ஆனாங்க கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு மனசு இருந்தா எப்படி கொடுக்கணும்? ஒரு மனசு இருந்தா நம்ம குளத்தூர் பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஆளுக்கு முடிச்சுட்டு நிலம் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கோம். எனக்கு மட்டும் ஒரு 6 செட்டு இடம் விடியாத உழைக்கிறமா. இப்படி கேட்டா அது எவ்வளவு பணம் ஆச்சு தெரியுமா? என்னங்க என்ன ஒரு 1000 ரூபாய் போகுது. ஐயா, இந்த நாடகத்தில் என்னுடைய பெயர் என்ன? ஓ, பேர் என்ன? என் வாழ்க்கை வரலாறு என்ன? நான் ஒவ்வொன்றாக நான் உரைக்கின்றேன். நான் உரைக்க வழிவந்தோம். நீ செவிகூர்ந்து நீ கேட்க வேண்டும். ஆகட்டும் ஐயா. மாதவா ஐயா, இந்த ராம வனவாசம் என்ற நாடகத்தில் என்னுடைய பெயர் என்ன? பேர் என்ன? என்னுடைய பெயர் என்னவென்று இப்பொழுது எனக்கு புரிந்திருக்குமே? ஒன்னும் புரியலையா? அந்த பக்கம் கொலை சவுண்டு, மத்தான சவுண்டு, மத்தியில பொட்டிக்கார சவுண்டு. இப்ப அமைதியா இருக்கிறாங்க. இப்ப நீ ஒண்ணு நீ சொல்லுவாயா? இல்ல சொல்லுவீங்களா? சூரிய குலத்தை வேண்டும். என்னுடைய குலமோ சூரிய குலம். ஓ, சூரிய குலம். உலகம் என்று பொய் பேசாத நீதிமானாக விளங்கிய ஹரிச்சந்திரன் பிறந்த பரம்பரையை நாங்கள் உதித்தோம். ஹரிச்சந்திர குலத்தில் பிறந்தவர்கள். ஆமா, சூரிய குலத்தில் உதித்திட்ட நீதி நெறி பெதனாத பாலன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்னுடைய ஐயா சுவாமி. ஐயா நீங்க சேர்த்து ஐயா கொஞ்சம் கேப் விட்டு சாமிங்கிறோம். ஐயா சாமி ஐயா உன்னுடைய
உன்னுடைய வயசு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக இருந்துட்டாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரும் ஐயா? மாதவா ஐயா, என்னை 10 மாதம் 300 நாள் 18,000 தசைநாளிகள் 7,200 மணி நேரம் என்னை அங்கத்தில் சுமந்து வாடா மகனே ராமா, வாடா மகனே ராமா என்று அழைத்தா யாரு? என் அன்பின் தெய்வம். நான் யாருக்கு நான் மகனாக நான் பிறந்தேன். தாய் தந்தை யாரு? ஐயா, உன்னுடைய பையன் ராமச்சந்திர மூர்த்தியாக இருந்துட்டாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு சுவாமி? என்னுடைய தந்தை. ஆமா, தசரத சக்கரவர்த்தி. தந்தை தசரத சக்கரவர்த்தி. ஆமா. தாய் யாருங்க? எனக்கு 3 தாய்கள். யார் யாரு? கோசலை. ஆமா. கைகேசி அம்மன். கைகை. சுமித்திரை. சுமித்திரை. இப்படி 3 தாய். 3 தாய்களுக்கும். ஆமா. வடகிரி அயோத்திமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தையாகப்பட்ட தசரத சக்கரவர்த்தி ஒரு நாடாளக்கூடிய மன்னன். நாடாள மன்னன் ஒருவனுக்கு ஒருத்தி என்றுதான் வாழ வேண்டும். எங்க அப்பா ஏன் 3 திருமணம் செய்யணும்? அண்ணா 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 பொறுமை 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 அக்கா யாருக்கு அக்கா அக்கா ஒரு நாடாளக்கூடிய அரசன் ஒருவரைத்தான் திருமணம் செய்யணும். எங்க அப்பா ஏன் 3 திருமணம் செஞ்சார்? திருமணம் செஞ்சாரு என்ன காரணத்தினால்? ஆமா மதவா ஐயா, என் தந்தையாராகப்பட்டவர் தினந்தோறும் நகர் சோதனை செல்வது வழக்கம். எத்தனை தான் ஒட்டர்கள் வைத்திருந்தாலும் இரவு வேளையில எங்க அப்பா நகர் சோதனை செல்வார். இந்த குழந்தை இல்லை என்பதை எங்க அப்பா கனவுல கூட அவர் வருத்தப்பட்டதில்லை. ஆமா, ஏன்னா நாட்டு மக்களே அவருக்கு குழந்தை அவன் நடத்தி விட்டான். சரி, தினந்தோறும் மக்களுடைய குறையை தீர்ப்பதே என் தந்தைக்கு வேலை. ஆமா, நாட்டுக்கு அரசன் இல்லையா? அதனால முதல் மனைவிக்கு குழந்தை
குழந்தை இல்லாததுனால 2, 3 என்று 3 திருமணம் செய்து வச்சாங்க. சரி. அப்பவுமே எங்க அப்பாவுக்கு மனசுல ஒரு நாள் கூட வருத்தம் இல்ல. குழந்தையில வருத்தமே கிடையாது. ஆமா. அப்ப ஒரு நாள் ஒரு விளக்குல என் தந்தையாராகப்பட்டவர் நகர் சோதனைக்கு சென்றார். இரவு வேளையில அந்த காலத்துல இரவு நேரத்துல கணவன் மனைவி ஒன்றாக இணைந்தால் கூட அந்த தெய்வம் என்று சொல்லக்கூடிய விளக்கை அணைத்து வைத்த பிறகுதான் ஒன்று சேருவாங்க. கட்டிய மனைவியாக இருந்தாலும் கணவன்